தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட உப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜசேகரன் வளர்மதி தம்பதியர். இவர்களுக்கு மகாலட்சுமி என்ற 13 வயது மகளும் சக்திவேல் என்கிற 9 வயது மகனும் உள்ளனர். சிறிய அளவிலான நிலத்தில் விவசாயம் பார்த்து வந்த ராஜசேகரன் மாடுகளை வளர்த்து வந்ததோடு கூலி வேலையையும் பார்த்து வந்தார். இதற்கிடையே திடீரென ராஜசேகரனின் மனைவி வளர்மதிக்கு நரம்பியல் சார்ந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டது. கை, கால்கள் மற்றும் முதுகு தண்டுவடம் செயலிழந்து போன நிலையில் வாய்ப்பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டார் வளர்மதி. உடல் முழுக்க நடுநடுங்கியவாறே வாழும் வளர்மதியை பார்த்து கணவனும் பிள்ளைகளும் குலை நடுங்கி போயினர். பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சைகள் எடுத்து வந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனாகி போனதுதான் மிச்சம் என வருத்தத்துடன் கூறுகிறார் ராஜசேகரன். இதைவிட பள்ளி சென்று வந்த 7ஆம் வகுப்பு மாணவி மகாலட்சுமி தனது தாய்க்கே தாயாக மாறி பணிவிடை பார்த்து வருகிறார். 9 வயது மகன் ஆடு மாடுகளை மேய்க்க 13 வயது சிறுமி தாயை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க நிதியை சேகரிக்கும் பணியில் ராஜசேகரன் இறங்கியுள்ளார். மேற்கொண்டு சிகிச்சை பெறுவதற்கே வழியில்லாமல் வேதனையில் தவிக்கும் ராஜசேகரன் குடும்பத்தினர் வளர்மதிக்கு தரமான சிகிச்சையை அரசு அளிக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. படிப்பு முக்கியம் என்றாலும் பெற்று வளர்த்த தாயின் நலனே அதிமுக்கியம் என காத்திருக்கும் இந்த பிள்ளைகள் மீண்டும் கவலையின்றி பள்ளி செல்வார்களா? நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட வளர்மதிக்கு தரமான சிகிச்சை கிடைக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் அசோக்குமார் மற்றும் சக்தி.